ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, புதிய நாள் புதிய நம்பிக்கை தின தியானத்தின் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? சங்கீதலின் புஸ்தகம் 90ஆம் சங்கீதம் 15வது வசனம் கூட நான் வாசிக்க கேட்போம். தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா எங்களை மகிழ்ச்சியாக்கும். பாருங்க, இங்க இது ஒரு மோசையின் ஜெபம். மோசை இப்படி ஒரு ஜெபம் பண்றார். தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு தக்கதாய் எங்களை மகிழ்ச்சியாக்காண்டவரை. எத்தனை நாள் இப்படி சிறுமையில் இருப்போம், எத்தனை நாள் இப்படி துன்பத்திலே இருப்போம். தேவ பிள்ளைகளே, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் 430 ஆண்டுகள் அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க. ஆமே, கர்த்தர் அங்கே சிறுமையெல்லாம் பார்த்து அங்கே துன்பத்தெல்லாம் பார்த்து ஆண்டவர் மோசையிலுமா விடுவித்து கொண்டு வருகிறல்லவா. இங்கே மோசை இப்படியேப்பட்ட அழகான ஜெபத்தை சொல்கிறாரு. நாங்கள் சிறுமைப்படுத்தப்பட்ட நாட்கள், துன்பத்தை கண்ட வருஷம் பார்த்துட்டோம், துன்பமே பார்த்துட்டோம், சிறுமையே பார்த்துட்டோம். ஆனால் இப்போ நாங்கள் மகிழ்ச்சியை காண விரும்புகிறோம் ஆண்டவரே. ஒருவேளை நீங்களும் அப்படி இருக்கீங்களா? என் வாழ்நாளெல்லாம் இப்படி துன்பத்திலேயே, வேதனையிலே, தனிமையில், ஒருவேளை சிறுமையிலே என் வாழ்க்கை போயிடுமா, இவ்வளோ தானே என் வாழ்க்கை, அப்படி கலங்கி கொண்டிருக்கீங்களா? இல்லைங்க, உங்களுக்கு மகிழ்ச்சி நாட்கள் வருகிறது. ஆமென். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவாங்களாம். அவங்க தலைமையில் நித்திய மகிழ்ச்சி இருக்கும். சஞ்சலமும் தவிப்போம் ஓடிப்போம் என்று ஏசாயா 32:10 வாசிக்கிறோம் அல்லவா. சஞ்சலத்தை ஓடிப்போம். இதே சிறுமையில், சஞ்சலத்தில், வேதனையில், துக்கத்தில் இருக்க மாட்டீங்க. கர்த்தவங்களை மகிழ்ச்சியாக்கிற நாட்கள் வருகிறது. நீங்கள் சந்தோஷமாக தான் இருப்பீங்க. ஹல்லேலூயா. வேதத்தில் ஒரு சம்பவத்தை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். ஆதியாகமம் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 32வது வசனம் கூட வாசிக்க கேட்போம். லேயாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தர் என் சிறுமையை பார்த்தருளினார், இப்பொழுது என் புருஷன் என்னை நேசிப்பார் என்று சொல்லி அவனுக்கு ரூபன் என்று பெயரிட்டாள். பாருங்க, லேயாளுக்கு ஒரு சிறுமை இருந்தது. என்ன சிறுமை? யாக்கோப்பு ராகேல திருமணம் பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஆனால் அங்கே மாமனார் லாபான் என்ன செய்கிறாரு சொன்னாக்கா, ராகேலுக்கு பதிலாக லேயாளுக்கு திருமணம் பண்ணி வச்சுறாரு. லேயாலனா கூச்ச பார்வை. யாக்கோப்பு லேயாலை விரும்பலை. ஆனால் இன்னும் 7 வருஷம் காத்திருந்து அவன் ராகேலை அவர் திருமணம் பண்ணி கொள்கிறார். ஆனால் இப்போது ராகேலுடைய கற்பத்தை கர்த்தர் அடைத்து வைத்திருக்கிறார். லேயால் கர்ப்பவதியாகி என்ன பண்ணனாக்கா ரூபனை பெற்றெடுக்கிறார். அப்போ தான் இப்படியாவது என் புருஷனை நேசிப்பான், என் சிறுமையை கர்த்தர் மாற்றுவார் என்று சொல்லி அவனுக்கு ரூபன் என்று பெயர் வைக்கிறாங்க. தெய்வ பிள்ளையே, ஒருவேளை நீங்களும் மனுஷரால் சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கீங்களா? ஒருவேளை மனுஷர்களை ஒடுக்கி கொண்டிருக்காங்களா? உங்கள் மேலதிகாரி வேலைச்சலத்தில் சிறுமைப்படுத்தி கொண்டிருக்காங்களா? உங்கள் மாமியாரோ இல்லை மருமகளோ உங்களை சிறுமைப்படுத்தி கொண்டிருக்காங்களா? என்ன காரியத்தில் நீங்கள் சிறுமைப்படுத்தப்பட்டு ஒருவேளை வேதனை தனிமையோடு இருக்கீங்க? இன்றைக்கி கர்த்தர் உங்கள் சிறுமையை பார்த்தருள்வார். அல்லேலூயா. இங்கே அழகாக இங்கே லேயாள் சொல்கிறாங்க, கர்த்தர் சிறுமையை பார்த்தருளினார் என்று சொல்லி அவனுக்கு ரூபன்னு பேர் வைக்கிறாங்க. தெய்வ பிள்ளையே, உங்கள் சிறுமையை பார்த்தருகளை கர்த்தர் இருக்கிறார். அவர் ஒரு நாள் உங்களை கைவிட மாட்டார். ஒருவேளை உலகம் உங்களை நேசிக்காமல் இருக்கலாம், உறவுகள் நேசிக்காமல் இருக்கலாம், ஆனால் கர்த்தர் உங்களை நேசிப்பார். அல்லேலூயா. அதே ஆதியாகமம் புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 6வது வசனம் கூட வாசிப்பீங்கன்னா அங்கே இன்னொரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கோம். வாசிக்க கேட்போம். அதற்கு இஸ்ரவேல், உங்களுக்கு இன்னும் ஒரு சகோதரன் உண்டு என்று நீங்கள் அந்த மனிதனுக்கு சொல்லி ஏன் எனக்கு இந்த துன்பத்தை வருவித்தீர்கள் என்றான். இப்போ பாருங்க, யாக்கோபு முதிர்ந்த வயதில் இருக்கிறார். இப்போது தேசத்தில் பஞ்சம். தன் பிள்ளைங்கள்லாம் அனுப்பி எகிப்தில் போயிட்டு தானியத்தை வாங்கினார் சொல்கிறாரு. அங்கே 10 பிள்ளைங்க போகிறாங்க. ஏற்கனவே ஒரு பிள்ளை யோசேப்பு தொலைஞ்சி போயிட்டான், அவன் செத்து போயிட்டான்னு நினச்சி யாக்கோபு நினச்சிட்டு இருக்கிறார். அதனால் கடைசி மகன் பெஞ்சமினை அனுப்ப சித்தம் இல்லை, தன்னோடு கூட இருக்கிறார். இப்போ பொருட்கள் ஆயிடுச்சு, மறுபடியும் அனுப்புகிறார், நீ போயிட்டு எகிப்தில் பஞ்சத்துக்கு தானியத்தை வாங்கினு. அப்போது யோசேப்பு அதை அறிந்து கொண்டு சொல்லி அனுப்புகிறார், அடுத்த முறை நீங்கள் உங்கள் சகோதரனை கூப்பிட்டுறணும். அப்போ தான் பாருங்கள், உங்களுக்கு இன்னும் ஒரு சகோதரன் உண்டு என்று நீங்கள் அந்த மனிதனுக்கு சொல்லி ஏன் எனக்கு துன்பத்தை வரவித்திருங்க. ஏன் நீங்கள் சொன்னீங்க? இதோடு அவ்வளோதான் பிள்ளைங்க சொல்ல வேண்டியதானே. இப்போ பெஞ்சமினை செத்து போயிட்டான்னா நான் என்ன பண்ணுவேன்? யாக்கோபு கலங்குகிறார், துன்பத்தை கண்டுகிறார். ஆனால் யாக்கோபு துன்பத்தோடு மறிக்கலை, அங்கே தலைக்கீழாய் மாறுகிறோம். யோசேப்பு தன் சகோதரர்கள் அறிந்து கொள்வார், அவர்களுக்கு ஒரு மேன்மையான வாழ்க்கை கொடுக்கிறார். யோசேப்பு உயிரோடு இருக்கிறான்னு யாக்கோபை கேட்டு அவன் ஆவி உயிர்ப்பித்து தான் கர்த்தர் உங்கள் சிறுமையும் உங்கள் துன்பத்தையும் மாற்றி உங்களை ஆசீர்வதிக்க உண்மையில் இருக்கிறார்.
லேயாளுக்கு கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை கொடுப்பாருன்னா, ஆண்டவர் யாக்கோப்புக்கு ஆவியை உயிர்ப்பிப்பார்னா அவங்கள கைவிட்டாரா? ஒரு நாள் கைவிட மாட்டார். தைரியமாக போங்க, ஆண்டு நிச்சயமாக அவங்களை ஒரு நாள் உங்களை கைவிட மாட்டார். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்ல துதிக்கிறோம், ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே, எங்கள் சிறுமையை, எங்கள் வேதனையை அறிந்திருக்கிற கர்த்தர், துன்பத்தை கண்ட வருஷம், துயரத்தை கண்ட நாட்கள் ஆண்டவரே மகிழ்ச்சியாக்கும்ப்பா. யார் எப்படிப்பட்ட துன்பத்தையும் துயரத்தையும் பார்த்துருக்காங்களோ கர்த்தர்களை மகிழ்ச்சியாக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். உங்கள் ஆசீர்வதியும் இந்த நாள் முழுதும் கரம்பிடித்து நடத்தும். தெய்வீக பாதுகாப்பை கோப்ப கொடுக்குறேன் இயேசுவின் மூலம் ஜெபக்கணும் பிதாவே, ஆமென். நீங்கள் மகிழ்ச்சியாக தான் இருப்பீங்க. தைரியமாக போங்க. காட் பிளஸ்.